ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரணி பேபி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ரொம்பவும் ஹெல்த்தியான குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா முருங்கைப்பூ முட்டை பொரியல். ஸோ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முருங்கைப்பூ 1 கப், முட்டை 4, சின்ன வெங்காயம் 20 இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காய்ந்த மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 2 கொத்து, மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இதோட மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் கடைசியாக சேர்க்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து 1/4 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தை இப்படி இடித்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கைப்பூவை நாம் எண்ணெயிலே தான் வதக்கி வேக வைக்க போகிறோம். அதனால முருங்கைப்பூ ட்ரையாக நீங்கள் எண்ணெய் அப்பப்போ எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இப்போ இந்த முருங்கைப்பூ நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம வச்சிருக்க மசாலா, உப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 by 1 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ முட்டையை முருங்கைப்பூவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூவும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதோட 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதாரண முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த முருங்கைப்பூவோட சேர்த்து முட்டை பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அதை விட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைப்பூவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. முருங்கைக்காய், முருங்கைக்கீரையில் இருக்கிற மாதிரியே அதிக அளவு இரும்பு சத்து முருங்கைப்பூலையும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கண்ணு ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த முருங்கைப்பூவை சாப்பிட்றதுனால கண்ணுக்கு நல்ல ஈரத்தன்மை கிடைக்கும். ஸோ சீசனில் கிடைக்கும் போதே மிஸ் பண்ணாமல் எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவும் டேஸ்டான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த
முருங்கைப்பூ முட்டை பொரியலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு சுட சுட சாதம் வச்சுருக்கேன், தயிர், மிளகு ரசம், கொண்டைக்கடலை காரக்குழம்பு, குட்டி குட்டியான அரிசி அப்பளம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியலுக்கும் கொண்டைக்கடலை காரக்குழம்புக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை நான் மீட் பண்றேன். பாய். புரிஞ்சதும்